அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால் அதிக அளவு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அடுத்த 7 நாட்கள். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும், கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷ் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2இல் சூரியன், குரு 10இல் சனி, ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்களால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவிற்கு பண வரவுகள் திருப்திகரமாக இருக்குங்க. ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகஸ்தானத்தில் ராகு, சனி இருப்பதாலும் அவர்களை குரு பார்ப்பதாலும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் சுமூகமாகி மேலதிகாரிகள் உங்களிடம் உற்சாகமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. அதே போல் ஆதரவும் உதவிகரமான நிலையில் மேலதிகாரிகள் இருப்பது உத்தியோக ரீதியாக ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. உடல் நலம் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உணவில் கவனம் தேவைங்க. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்பட இருக்கீங்க. நோயினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் ரிஷபராசினியர்கள் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவினால் நன்மைகள் சிரமங்களும் கலந்தே ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. அதே போல் திருமண முயற்சிகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதால் ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களை பார்ப்பதற்காக ரிஷபராசினியர்களான நீங்கள் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க. தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை உண்டாகும். ஒரு சிலருக்கு வசதியான புதிய வீட்டிற்கு மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. ஒருவேளை மிதுனராசினியர்களான உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள்
நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான், ஆட்சி ராசியில் ராகு அமர்ந்து குரு பகவானுடைய சுப பார்வை பெறுவதால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை தீருங்க, மனதில் அமைதி பிறக்க இருக்கு. வெளிநாடு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சந்தையில் போட்டிகளும் பொறாமைகள் அவற்றை சமாளிப்பதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை வைத்துக் கொள்வது அவசியமாகும். அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை நீங்கள் தற்போது தாராளமாக திறக்கலாங்க. அதே போல் கூட்டாளிகள் சிலர் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்பினாலும் அவை உங்களுடைய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பாதிக்காதுங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காது. இருந்தாலும் கலைத்துறைக்கே உரித்தான போட்டிகளும் பொறாமைகளும் மனதிற்கு வேதனை அளிக்குங்க. வாய்ப்புக்காக அதிகமாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும். இருந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்களது அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க. தேவையற்ற தவறான எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், பாடங்களை மனதை முழுமையாக செலுத்த இயலாத நிலையை ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கனாங்க. விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க, அனுமனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.